இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டத்தில் தாங்க இருக்கான். கத்திரிக்காய் அப்படின்ட்டு போகணும்னு வந்தாங்க. 2 நாளைக்கு ஒருக்கா தாங்க காய பிடிங்கிட்டு தாங்க இருக்கான். தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே அவன் தோட்டத்தில் இருக்குன்னா அதிலே பிடிங்கிறேங்க. தக்காளி காய்ச்சதும் போதும், கத்திரிக்காய் காய்ச்சதும் போதும். தக்காளி வந்து நாட்டு தக்காளி பழங்க. நாட்டு தக்காளி வந்து ஒரே நாள் தாங்க செடியிலேருந்து பிடுங்கிட்டு போயிட்டோம்னா 2 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணுங்க. ஆனால் செடியில் வந்து பழம் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்குங்க. குழம்புலையும் சீக்கிரமாகவும் வதங்கையிலேயே வதங்கின சீக்கிரமாக குழம்பும் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் காய்ச்சதுலேருந்து கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் எண்ணெய்க்காய்னு கத்திரிக்காயிலே போயிட்டுருக்குங்க சாப்பாடுக்கு. இருக்குது என்னமோ 10 செடி தாங்க. ஃபஸ்ட்டு பிடுங்கையில் 10 காய் தான் காய்ச்சிச்சு. இப்போ செடிக்கு ஒரு கிலோன்னு 10 செடிக்கு 10 கிலோ காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காய்க்கிற டயத்தில் வேறு விலை வேறு இல்லாமல் போயிடுச்சுங்க. கத்திரிக்காய் ஒரு சிப்பமாக 25 கிலோ சிப்பமாக 200 தாங்க போயிட்டுருக்கு. காலைல மாமா வேறு மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா 8 ரூபா, பீக்கங்காய் வந்து 5 ரூபா, பாவக்காய் வந்து 10 ரூபான்னு இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக தாங்க காய்கறி விலையெல்லாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெங்காயம் பிடிங்க எடுத்ததெல்லாம். அது மாதிரி வெங்காயம்லாம் மார்க்கெட்டுக்குலாம் எங்கேயுமே கொண்டு போகலாங்க, நம்ம வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தி போனாலும் சரி காஞ்சாலும் சரி நம்ம வீட்டிலேயே போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே போட்டாச்சுங்க. இப்போது 2 மாதம் அளவில் வேறு காய் விலை ரேட்டு வேறு இல்லாமல் போச்சுங்க. ஆனால் என்ன தான் காய் கூட விற்றாலும் குறைச்சி விற்றாலும் சரி நம்ம எப்போதுமே காய்கறி விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருப்போம். அதுக்காண்டி குறைச்சி விற்கின்லாம் இப்போ விவசாயம் பண்ணாமலாம் போக முடியுமா? நம்ம கடமை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விவசாயிங்கிட்ட வாங்குறது இவ்வளோ ரேட்டு கம்மியாக வாங்குறாங்க. நீங்கள் டவுனுக்குள்ளே இருக்கீங்களா எவ்வளோக்கு வாங்குறீங்க, எவ்வளோக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் பார்க்கலாம். நம்மளோட விவசாயம் அழிஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களுக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறதும் சரி எல்லா வேலைக்கும் இந்த பையனை வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ இருந்தே அவங்களும் கற்றுக் கொடுத்தவங்களும் அவங்களும் பழகிக்கிடுவாங்க. என்னதான் ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போனாலும் நம்ம விவசாயமும் கற்றுக் கொடுக்கணுங்களங்க. அம்மா அப்பா காலத்தில் இருக்க விவசாயமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது மாதிரி நம்மளுக்கு பின்னாடி இது மாதிரி இருக்கக்கூடாது, விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வர சொல்லிக் கொடுக்கணுங்க. அதே மாதிரி இப்போ கரும்பு போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லீவ் விட்டாங்களா தோதா என் கூடவே தான் தெரிவார். என்ன வேலை பார்த்தாலும் என் கூட தாங்க பார்த்துக்கிட்டே தெரிவேன் தம்பியும். நாங்கள் அப்படியே சொல்லி கொடுத்து இப்போ வந்து பழக்கிட்டே இருக்கோங்க. அப்போ தான் இப்போ இருந்தே சின்ன பிள்ளைங்கலேருந்தே சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிப்பும் முக்கியம்தான். ஆனால் வெயிலாக இருந்தாலும் சரிங்க, அம்மா உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு அது ஒன்று வந்துடாருங்க. அதை இப்போ இருந்து கற்றுக் கொடுக்குறதா நாங்கள் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வெயிலாக இருந்தாலும் என் கூட தாங்க தெரிவேன் தம்பியும். கரும்பு தண்ணி பாய்ச்சியாச்சு, நீ அடுத்தது என்ன கரும்புக்குள்ளே தாங்க எங்களுக்கு வேலை. நீ கரும்பு தோகை அடிக்கணும், உர வச்சு கட்டிட்டோம், தோகை அடிக்கணும், அந்த இதுலேயே வேலை போயிட்டே இருக்குங்க. இப்போ நல்லா உர வச்சு கட்டினதுக்கப்புறம் ஒரு ஆள் வெள்ளத்தையும் வளர்ந்துருச்சுங்க. அதில் வேறு தண்ணி பாய்ச்ச வந்துட்டேன். பசங்க 2 பேரும் உள்ளே பேர் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்கங்க. 2 பேரும் போய் அப்படியே டைம் பாஸ் ஆகிருங்க. வேலை பார்க்குற மாதிரியே தெரியாதுங்க. இப்போ நீ அடுத்த வேலை இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பெரிய வேலை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தோகை அடிக்கணுங்க. அதில் தாங்க ரொம்ப பெரிய ரிஸ்க்கான வேலையாக அதுதாங்க. தோகையெல்லாம் ரொம்ப அறுக்க ஆரம்பிச்சிருங்க, பயங்கரமாக இருக்கும். கரும்பு வேலைனாலே பயப்படுறாங்க. வேலையை கூப்பிட்டா களை வெட்ட கூப்பிட்டதுக்கே வரமாட்டேன்ட்டாங்க. நீ தோகை அடிக்கணும்னா என்ன பண்ணுறாங்களே தெரியலங்க. அதாங்க பெரிய அதுக்கு மேலே வராமல் இருந்தாலும் நம்மளை பார்க்காம விட மாட்டோமா, அப்படியே நம்ம வேலையை நம்ம தானே பார்த்தாகணும், அதெல்லாம் பார்த்துருவோங்க.